ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியாபதி ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய். அரிது மானிடனாய் பிறப்பல் அரிது என்பது ஔவையாரின் வாக்கு. இன்று ஔவையார் இருந்தால் அந்த பாடலை முழுமையாக எழுதும் பொழுது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது நம் பாரத புண்ணிய பூமியில் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது இந்த பாரத புண்ணிய பூமியில் சனாதன தர்மியாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது இந்த பாரத பூமியில் சனாதனியாய் பிறந்தாலும் இந்த நூற்றாண்டில் அயோத்தியில் ராமச்சந்திர மூர்த்திக்கு மிகச்சிறந்த முறையில் கோவில் அமையும் பொழுது வாழ்வது மிக மிக அரிது. எத்தனையோ தலைமுறையா 500 ஆண்டுகளுக்கு மேல் பல கோடி நம் முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த தவத்தினாலும் தியாகத்தினாலும் அமைந்திருக்கிறது இத்திருக்கோயில். அவ செஞ்ச அந்த தவ வலிமையாலும் தியாகத்தின் பலனையும் நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பலனை அனுபவிக்கும் போது நமக்கு சில கடமைகளும் இருக்கிறது. நம்ம ராமஜென்ம பூமி நாளைக்கு மிகச்சிறந்த முறையில் பிராண பிரதிஷ்டை நடக்கும் பொழுது அதை மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். நம்ம வருஷம் தீபாவளி கொண்டாடுறது ராமர் அயோத்திக்கு திரும்பினால தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ராமபிரான் மீண்டும் அயோத்திக்கு திரும்புகிறார். இதை ஒரே வருஷத்துலேயே நமக்கு 2 தீபாவளி கொண்டாடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சிறப்பாக கொண்டாடி ஒரு புத்தாடை அணிந்தோ, நம்மால் இயன்ற வரையில் தான தர்மங்கள் செய்தோ, அதே போல் உற்றார் உறவினர்களுக்கு இனிப்பு கொடுத்து வீடு முழுக்க விளக்கேற்றி நம்ம இந்த ராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டையை கொண்டாட வேண்டும். சார், இதற்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்லை, அவகாசமும் இல்லை, எனக்கு நிதி இதுவும் பத்தாது அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சிங்கனாக்க அப்போ இதே விஷயத்தை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சாக்ஷாத் பரமசிவனே ஈஸ்வரனே சொல்கிறது என்னன்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம கர்த்துல்யம் ராம நாம வராணனே. ஸோ இந்த ராம அப்படிங்கிற வார்த்தையை ஜெபிச்சாலே நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுமையும் சொல்ல அந்த பலன் கிடைக்கிறது. ஸோ நாம் குடும்பத்தோடு நம்ம குழந்தையெல்லாமும் வச்சுட்டு நாளைக்கு ராமநாம ஜபம் ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னோ, இல்லை ஸ்ரீராம ராம ராம அப்படின்னு அந்த ஜபத்தை செஞ்சாலே ஒரு 108 தடவையோ அந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த ஜபம் பண்ணால் அதோட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையில் ராமா என்ற 2 எழுத்தினால். அது ராமா அப்படிங்கிற 2 எழுத்துக்கு மிகுந்த பலன் இருக்குது. அது எப்படி சொல்லுவான்னா, ராமரை விட சிறந்தது ராமநாமம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ராமநாம ஜபத்தை நாளைக்கு நம்ம தவறாமல் செஞ்சு இந்த அயோத்தியில் ராமருடைய பிராண பிரதிஷ்டையை நாம் எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அயோத்தியாபதி ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம்.